ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக என்ன ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் ஃபார் 60 days. நம்ம வந்து டே 1 டே 2லேருந்து 60 days சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். ஓகே, படிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கண்டிப்பாக ஒரு 60 days மட்டும்தான் இருக்குது. அந்த 60 days நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா டே 1 டே 2 சேலஞ்ச் எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துருக்குறோம். என்னென்ன எப்படி கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டடி பிளான் ஃபார் 60 days. ஓகே, 60 daysக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டடி பிளான் பண்ண போகிறோம். எக்ஸாம் டேட் வந்து நம்மளுக்கு எப்போன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 கொடுத்துருக்காங்க. ஜூலை 12 வந்து எக்ஸாம் டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு டிஎன்பிஎஸ்சிலேருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நம்மளோட ஃபுல் எஃபர்ட் போடணும், ரிவைஸ் பண்ணணும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிக்கணும். ஓகேவா? அப்போது இன்னும் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 months மட்டும்தான் இருக்குது. 2 months அதான் 60 days சேலஞ்சாக போட போகிறேன். இன்றைக்கி டே 1 என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவியல். ஏன்னா நம்ம வந்து தமிழில் வந்து நிறையவே டாபிக் கவர் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் வந்து நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தமிழில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேஜராக வந்து டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த திருக்குறள் மட்டும்தான் கொஞ்சம் கவர் பண்ணாமல் இருக்கோம். அதுவுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சிருவோம். ஸோ சயின்ஸ் வந்து நம்ம மேஜராக எடுக்கவே இல்லை. மேக்ஸ் கூட கொஞ்சம் நம்ம எடுத்துருக்குறோம், சயின்ஸ் வந்து எடுக்கல. ஸோ சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் பொது அறிவியல் எடுத்துருக்கோம். பொது அறிவியலில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்ட்டு நான் 60 daysல ஒரு ஃபஸ்ட்டு 10 daysக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நானும் படிக்கிறேன் தான் உங்கள்கிட்டே ஷேர் பண்ணுறேன். நான் என்ன படிக்கிறேன் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என் கூட சேர்ந்தே படிங்க. என்னென்ன ரிவைஸ் பண்ணுறோம் அதெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கும் வந்து என்னாகும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குது. என்னென்னா எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு, இது கவர் பண்ண போகிறோம். இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இதெல்லாமே நான் சிலபஸ் பார்த்து எழுதி வச்சுருக்கேன். சிலபஸ் பார்த்து ஃபஸ்ட்டு டே 1க்கு நான் என்ன படிக்கணும், டே 2க்கு நான் என்ன படிக்கணுங்கிறத வந்து நான் இந்த இதில் வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இயக்கவியலோட பொது அறிவியல் விதிகள். சரியா, இயக்கவியல் விதிகள்னு நம்ம படிச்சிருப்போம், அதை படிக்கப்போம். விசை அழுத்தம் மற்றும் ஆற்றல். சரியா, விசை அழுத்தம் மற்றும் ஆற்றல், இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி வெப்பம், அணுக்கரு இயற்பியல், இதெல்லாம் பற்றி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் பேரண்டத்தின் இயல்பு வந்து கொஞ்சம் நான் டாபிக் சொல்லித்தரேன். இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், அதை பார்க்க போகிறோம். சரியா, இயற்பியல் அளவீடுகளின் அளவீடுகள். சரியா, இது வந்து நான் முடிக்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். எந்தெந்த டாபிக் முடிச்சிருக்கோன்னு ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து எந்த புக் நான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு இயற்பியல் அளவுகளின் இது வந்து என்னென்னா எயித்து புக்கில் வந்து ஃபஸ்ட்டு சயின்ஸில் எடுத்ததுமே என்ன இருக்குது அப்படின்னா அளவீட்டியல்னு கொடுத்துருப்பாங்க டாபிக். ஓகே, ஸோ இதில் தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதிலலாம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். அறிமுகம்னு கொடுத்துருக்காங்க. அறிமுகம் கொடுத்துட்டு இயற்பியல் அப்படிங்கிறத பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க, அளவீடுகள் வந்து நம்ம ஏன் அளவெடுக்கிறோம் அதெல்லாம் பேசிக்காக இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வைஸ் இல்லை ஒன்றுமே. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து வாசிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகேவா? நல்லா வாசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அழகுமே இதுதான் இருக்குது. அழகுனா என்ன, அளவீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே என்ன அப்படின்னா சும்மா எந்த ஒரு பாயிண்ட்ஸ் மேஜரான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகேவா? அப்புறம் செகண்ட் பேஜ் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகுங்கிற டாப்பிக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகு அப்படிங்கிறதுல ஒரு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தட்? எஃப்பிஎஸ் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃப்பிஎஸ் முறை அதாவது இது எப்படின்னா 3 தான் கால்குலேட் பண்ணுறாங்க அளவிட. நீளம், நிறை, காலம். அதாவது நீளம்னா ஒரு லென்த்து, நிறைனா வெயிட்டு, அதுக்கப்புறம் காலம்னா நம்மளுக்கே தெரியும் டைம். ஓகேவா? இதை வந்து எப்படி எந்த மெத்தடில் வந்து இதை அளக்குறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நீளம் அப்படிங்கிறது வந்து அடி அப்படின்னும், நிறைய வந்து பவுண்ட் அப்படிங்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் காலம் அப்படிங்கிறது செகண்ட். ஸோ இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுருக்கோன்னா ஃபீட், அடினா இங்கிலீஷில் வந்து ஃபீட், பவுண்ட், செகண்ட், இந்த மாதிரி. அப்போ எஃப்பிஎஸ் அந்த முறையில் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சிஜிஎஸ் முறை. சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட். ஓகேவா? அப்போது சிஜிஎஸ் மெத்தட். இதிலருந்தே நம்மளுக்கு வந்து இதில் ஆன்சர் இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். சரியா, ஃபீட்டு, பவுண்டு, செகண்டு, அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், கிராம், செகண்ட், இந்த மாதிரி வரும். எம்கேஎஸ் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மீட்டர், கிலோகிராம் அண்ட் செகண்ட். இந்த மாதிரி ஒரு 3 மெத்தட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? கீழே ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகு முறைகளை, இது தவிர எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு அலகு முறை இருக்குது. ஓகேவா? அது ஃபியூச்சரில் பார்ப்போம். சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுமுறைகள் மெட்ரிக் அலகுமுறை வகையை சார்ந்தவை. சரியா? இந்த 3ம் மெட்ரிக் அலகுமுறை. ஓகேவா? ஆனால் எஃபிஎஸ் மட்டும் மெட்ரிக் அலகுமுறை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஃபிஎஸ் மட்டும் மெட்ரிக் அலகுமுறை கிடையாது. சப்போஸ் இதில் கொஸ்டின் கேட்குறதுக்கான என்ன சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் கொடுத்துருவான். சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ, எஃபிஎஸ் அப்படின்னு கொடுக்கும்போது சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ வந்து என்னாகும் அப்படின்னா எல்லாமே மெட்ரிக் அலகுமுறை. எஃபிஎஸ் மட்டும் என்ன மெட்ரிக் அலகுமுறை அல்ல. இங்கே பார்த்துக்கோங்க, மெட்ரிக் அலகுமுறை அல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த எஃபிஎஸ் மட்டும் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரியும் என்ன பண்ணலாம் வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இல்லை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அலகுமுறை எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகே, நாங்கள் இங்கே சொல்லியிருந்தோம்ல அந்த எஸ்ஐ, அதான் எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகேவா? எஸ்ஐ அலகுமுறைனா என்ன அப்படின்ட்டு இப்போ என்னென்ன அப்படின்னா இல்லை ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னா என்ன, அதோட எஸ்ஐ அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதாவது எஸ்ஐ அலகுமுறை என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாட்டில் ஒரு பொது மாநாடு நடந்திருக்கு. அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான தேவையான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்தனர். சரியா? எல்லா அறிஞர்களும் வந்து என்னத்தெல்லாம் யோசிச்சு பேசி அந்த அலகுமுறையானது பன்னாட்டு அலகுமுறை அதாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாநாடு கிரியேட் பண்ணிவிட்டு இயற்பியலுக்கு தேவையான அளவு முறைகளை பற்றி அவங்க வாதிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா பொதுவாக ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க, பன்னாட்டு அலகுமுறை. சரியா? அதுதான் என்னது அப்படின்னா எஸ்ஐ அலகுமுறை. ஓகே, பன்னாட்டு அலகுமுறை எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னு சொல்லப்படுது. பன்னாட்டு அலகுமுறை அதுதான் எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னா சிஸ்டமி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் வார்த்தையிலேருந்து தான் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சிஸ்டமி இன்டர்நேஷ்னல், இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதில் இருந்தால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு ஆகியவற்றை பற்றி இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு, ஏதாச்சும் ஒரு அளவு இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு அலகு கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கான குறியீடும் ஒன்று இருக்கணும். ஓகேவா? அப்போ அளவு வந்து என்ன, அலகு என்ன, அதான குறியீடு என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அளவு வந்து நீளத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது மீட்டர் கணக்கில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். அதுக்கான குறியீடு எம், மீட்டர். ஸோ எம். ஓகேவா? நிறைனா வெயிட், அது எப்படின்னா கிலோகிராம் கணக்கில் வந்துமோ அப்போ கேஜிஸ் அந்த மாதிரி போடும். அதுக்கப்புறம் காலம், அதுக்கு வந்து வினாடி, செகண்ட்ஸ். ஓகேவா? வெப்பநிலை, அதை வந்து கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம், அதுக்காக கே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மின்னோட்டத்தை வந்து ஆம்பியர், ஏ. பொருளின் செறிவு அப்படிங்கிறத மோல், MOL அப்படின்ட்டு குறியீட்டால் நம்ம வந்து குறியிடுகிறோம். ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா, CD. ஓகேவா? கேண்டிலானா CD. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ், பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன மேட்ரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோளின் காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதாவது நாசா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோளோட காலநிலையை செக் பண்ணணும், அதை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 1998ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சுற்றுக்களம். அந்த சுற்றுக்களம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர். இது வந்து ஒன் வேர்டில் கேட்கறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர். ஓகேவா? இந்த சுற்றுக்களத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விண்ணில் வந்து செலுத்தியிருக்கிறாங்க. சரியா? நல்லபடியாக அனுப்பிட்டாங்க. 9 மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கோளை நெருங்கி வந்த போது, அதாவது 9 மாதம் கழித்து செவ்வாய்க்கோளை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது நெருங்கி வரும்போது 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் 23 அன்று கண்ணுக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஓகேவா? கண்ணிற்கு புலப்படாமல் மறைந்து போனது. கொலராடாவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கு கலிஃபோர்னியாவில் இருந்த பணி வழி நடத்தும் குழுவிற்கும் இடையான தகவல் பரிமாற்றத்தில், அதாவது நல்லபடியாக தான் அது போயிருக்கு. இந்த கொலராடாவில் அங்கே இருக்கிற அது வந்து விண்கலம் வந்து செலுத்தும் இடம், கலிஃபோர்னியாவில் பணிகள் வந்து வழி நடத்தும் குழு அவங்களுக்கும் இருக்கிற
தகவல் பரிமாற்றம் சரியா, அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷனில் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ், அதாவது குழப்பம் வந்ததுனால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது. அதோட அந்த சுற்றுக்களம் இருக்குல்ல, அது வந்து சுற்றுக்கால கணக்கீட்டில் பிழை ஏற்பட்டது என்று அறிக்கை வெளியானது. இதில் வந்து குழப்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பணியில் ஈடுபட்ட 2 குழுக்கள், 2 குழு இருந்துச்சுல, அதில் வந்து ஒரு குழு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு குழு ஆங்கிலேய FPS அழகுமுறையும் மற்றொரு குழு MKS அழகுமுறையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளது. இதுதான் அங்கே நடந்த தப்பு. ஒரே மெத்தடில் வந்து இப்போ நான் ஒரே மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு குழு வந்து FPS முறையிலையும் இன்னொரு குழு வந்து MKS அழகு முறையிலையும் பயன்படுத்தி செஞ்சுருக்குறாங்க. இதனால் சுமார் $125 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. ஓகேவா, இதுதான் மிஸ்டேக்ஸ். ஒரு மெத்தடு, ஒரு ஏதோ ஒன்று மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே மெத்தடில் வந்து என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, FPS MKS ரெண்டுமே வேறு வேறு அளவு முறை சரியா. இதுதான் இங்கே நடந்த பெரிய தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பநிலை பற்றி இருக்குது. வெப்பநிலை அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பொருள் சூடாக இருக்குதா குளிர்ச்சியாக இருக்குதா, அதோட வெப்பம் அதோட பொருள் அந்த பொருளில் எவ்வளவு இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது தான். இதில் என்னது முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை என்பது பொருளொன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் ஒரு இயற்பியல் அளவாகும். அதாவது வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருள் என்ன பண்ணியிருக்கும், அது வச்சிருக்கிற வெப்பம் இல்லைன்னா குளிர்ச்சியோட அளவை வந்து குறிப்பிடுற ஒரு இயற்பியல் அளவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளுக்கு வெப்பத்தை அளிக்கும் போது அதோட வெப்பநிலை என்ன பண்ணுகிறது, அதிகரிக்கிறது. மாறாக ஒரு பொருள் வந்து வெப்பத்தை எடுக்கும் போது வெளியேற்றும் போது அதோட வெப்பநிலை என்ன பண்ணுது அப்படின்னா குறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்வேர்டு, வெப்பநிலையோட SI அலகு கெல்வின் சரியா. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். அதாவது இதை வெப்பநிலையெல்லாம் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானிகள். நேரடியாக கண்டறிய வெப்பநிலை மானிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேவா, வெப்பநிலை மானிகள் சில பொதுவான திட்ட அளவுகளை கொண்டு தரப்படுகிறது. அதாவது வெப்பநிலை மானிகள் வந்து ஒரு பொதுவாக இருக்கிற ஒரு அளவுகள் இருக்குது. அந்த அளவுகள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். ஓகேவா, 3 அளவுட்லையும் இந்த வெப்பநிலை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, வெப்பநிலைனா இதுதான் முக்கியமான ஒன்வேர்டு என்னென்னு சொல்லியிருக்கேன். நல்லா மெமரி பவர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த மின்னோட்டம் அப்படிங்கிறது ஒன்று பார்க்க போகிறோம். மின்னோட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதை எந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா I அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதே மின்னோட்டம் என்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டைரக்ஷனில் என்ன பண்ணுறோம், கரண்ட்டு ஏதோ ஒன்று சார்ஜ் ஆகுறதுல அது பாய்றது தான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். மின்னோட்டத்தின் எண் மதிப்பானது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு. இதிலிருந்தே ஒரு இது வந்து உங்களுக்கு முக்கியமாக அது இருக்கும் பாருங்கள். அதாவது ஒரு கடத்தினா கரண்ட்டை வந்து ஏதோ ஒன்று பாஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஓகேவா, அதாவது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில், ஒரு செகண்டில், ஓகேவா, ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு என வரையறுக்கப்படுகிறது மின்னோட்டத்தின் எண் மதிப்பு. அதுதான் இங்கே கீழே ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின்னோட்டம் ஈக்குவல் டு மின்னூட்டத்தின் அளவு டிவைடட் பை காலம். சரியா, மின்னோட்டத்தை வந்து மின்னூட்டத்தின் அளவு டிவைடட் பை காலம் I ஈக்குவல் டு Q/T அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் இதோட ஃபார்முலா. மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து கூலும் அப்படிங்கிற அலகினால் அளவிடப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மின்னூட்டம் வேறு மின்னோட்டம் வேறு, அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரியணும். மின்னூட்டம் அப்படிங்கிறது பாயிற வந்து அந்த கரண்ட்டோட இல்லைனா ஏதோ ஒன்று வந்து பாயிறதோட அளவு தான் மின்னோட்டம். அதை வந்து மெஷர் பண்ணுறது மின்னோட்டம். ஓகேவா, மின்னோட்டத்தின் SI அலகு வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். மின்னூட்டம் வந்து கூலும் அப்படின்னு அளவிடப்படுகிறது. மின்னோட்டத்தோட SI அலகு ஆம்பியர். இது A அப்படின்ட்டு குறிக்கப்படுகிறது. சரியா, A SI அலகு ஆம்பியர். ஓகே, இவ்வளோதான். ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடத்தியின் வழியே ஒரு செகண்டில், அதாவது ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு 1 ஆம்பியர். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மின்னோட்டமானது அம்மீட்டர்
என்ற கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது. இப்போ நம்ம வெப்பநிலை வந்து வெப்பநிலைமானிகள் அப்படிங்கிற கருவி மூலம் அளந்தோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி மின்னோட்டத்தை வந்து அம்மீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி மூலம் என்ன பண்ணுறோம், அளவிடப்படுகிறது. எது அம்மீட்டர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அம்மீட்டர். ஓகேவா, இதுதான் மின்னோட்டத்தை பற்றி மொத்தம் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் இவ்வளோதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொருளின் அளவு. நம்ம வருஷக்கா ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பொருளின் அளவு நெக்ஸ்ட்டு. பொருளின் அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையோட அளவாகும். ஒரு பொருளில் இருக்கிற துகள்களோட எண்ணிக்கையோட அளவு தான் பொருளின் அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, துகள்கள் என்பது அந்த துகள்கள் என்னதான் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகள்கள் என்பவை அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம். அதாவது இதில் எதுனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக பொருளின் அளவானது இந்த பொருளின் அளவு டாபிக் தான் பார்த்துருக்கோம். அந்த பொருளின் அளவானது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். இது நல்லா படிச்சுக்கோங்க. அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மோல் என்னும் அலகால் அளக்கப்படுகிறது. அதாவது பொருளின் அளவோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல். அதை வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி குறிப்பிடப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MOL அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் குறிப்பிடும். இது ஒரு எஸ்ஐ அலகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் பொருளின் அளவு. பொருளின் அளவுனா என்னென்னா அது அந்த பொருளில் இருக்கிற துகள்களோட எண்ணிக்கை. அந்த துகள்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கலாம், அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம். சரியா, இந்த பொருளின் அளவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளோட எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு எஸ்ஐ அலகு. இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மோல் சொல்கிறோம். இங்கிலீஷில் எழுதும்போது MOL அப்படின்ட்டு அதோட குறியீடு இதுதான். ஓகே, அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா மோல் என்பது அதாவது ஒரு மோல் ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.23 × 10⁻23 இந்த துகள்களை கொண்டது. சரியா, அப்போது இத்தனை துகள்கள் சேர்ந்தால்தான் ஒரு மோல் அப்படின்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இதை வந்து MOL நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். MOL என்ற குறியீட்டால் இது வந்து குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா, இது வந்து பொருளின் அளவுக்கான டாபிக். இதுக்கு அடுத்து ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுனா என்ன அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒளிச்செறிவு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒளி மூலம், அதாவது ஒளி மூலம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு லைட்டிங் சோர்ஸுங்கும்போது ஒரு பல்பாக இருக்கலாம், ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்கலாம், ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒளி இந்த இது என்ன லைட்டிங். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சவுண்ட் இல்லை, லைட்டிங். ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு எனப்படும். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு வந்து கேண்டிலா. சரியா, அப்போது ஒளிச்செறிவுனா என்ன அப்படின்ட்டு நல்லா இதில் பார்த்துக்கோங்க. அதாவது ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும். சரியா, ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும். டைமிங்லாம் கிடையாது, அதெல்லாம் எல்லாமே நம்ம டைமிங் வச்சு பார்த்தோம். இது வந்து ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளிச்செறிவு, ஒளியின் அளவு ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து எஸ்ஐ அலகு என்னென்னா கேண்டிலா ஆகும். இதை வந்து CD அப்படிங்கிற குறியீட்டால் வந்து என்ன பண்ணுறோம் குறிக்கிறோம். சரியா, அதுக்கப்புறம் கீழே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். எரியும் மெழுகுவர்த்தி, அதாவது ஒரு மெழுகுவர்த்தி, எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும். அதாவது ஒரு கேண்டிலாவுக்கு எது ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரியிற ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வரக்கூடிய ஒளியோட அளவு. சரியா, நம்ம வந்து வெப்பநிலையை வந்து வெப்பநிலைமானி வந்து மெஷர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மின்னோட்டத்தை வந்து ஆம்பியர். இது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி மீட்டர், ஃபோட்டோமீட்டர். சரியா, ஒளிமானி, சாரி கைஸ், ஒளிமானி, ஃபோட்டோமீட்டர். இதை மெஷர் பண்ணுறதுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிமானி, ஃபோட்டோமீட்டர் அல்லது ஒளிச்செறிவு மானி, லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா, இதெல்லாம் ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி. 2 கருவி இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. ஒளிமானி இந்த இருக்குது கைஸ், ஒளிமானி, ஒளிச்செறிவு மானி. ஓகேவா, 2 இருக்குது, 2ஐயும் படிச்சுக்கோங்க. ஒளிச்செறிவினை அளவிடும் கருவியாகும் இதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கேண்டிலா. சரியா, கேண்டிலா. இது ஒளிமானி. ஓகேவா, இது வந்து ஒளிமானி அப்படின்ட்டு இந்த பிக்சர்லையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது வந்து இப்போ வந்து நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் டாபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கவர் பண்ணிட்டோம். இதிலேருந்து மிச்சம் வர டாபிக்ஸ் எல்லாமே அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் இதே மாதிரி வந்து ரெகுலராக வந்து நம்ம நான் படிக்கிறத வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் ஒரு Group 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இதை பார்த்து படிக்கலாம். நான் ரெஃபர் பண்ணுற எல்லாமே புக்கை மட்டும்தான் மெயினாக
ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குற டாபிக்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக என்னை நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு எப்போவுமே உங்களுக்கும் நான் ப்ரே பண்ணிப்பேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். அது மட்டும் இல்லாமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.